காற்றினூடாக கதிர்காமத்துக்கு செல்ல போகின்றது அந்த வேல். வேல் போகுமாங்க கதிராம போய் சென்றாங்க. அங்கே குடியேறிய பூஜானந்து ஆஸ்திரேலியாவிலே நான் ஒரு முருகனை வச்சு வழிபடுறேன். இப்போ 0.1 போட்டாலும் ஓகே. சரி தொடங்கடே. அமர்த்திட்டீங்களா? அமர்த்தி விடுங்க, கதைக்கிறேன். அமர்த்தி விடுங்க, கதைப்பேன். அனைவருக்குமே வணக்கம். மீண்டும் ஒரு அழகிய மாலை பொழுதுல செல்வச்சன்னதியானுடைய முன்றில் நிற்கிறோம். தொண்டைமனாறு செல்வச்சன்னதியான் ஆலயத்தினுடைய வாயில் பகுதியில் நிற்கிறோம். இன்றைய தினம் இங்கே ஒரு விசித்திரமான வரலாற்று ரீதியான ஒரு நிகழ்வு இடம்பெற போகின்றது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்வச்சன்னதியான் ஆலயத்திலிருந்து கதிர்காமத்திற்கு வேல் செல்ல போகின்றது. அதை யாரும் கையால் கொண்டு செல்லவில்லை, காற்றினூடாக கதிர்காமத்துக்கு செல்ல போகின்றது அந்த வேல். பாரம்பரியமாக வரலாற்று ரீதியாக இங்கே இருந்து அனுப்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த வேல் இன்றைய தினம் இங்கே பூஜைகள் எல்லாம் இடம்பெற்று இப்போ அங்கே பூஜை இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வேல் எப்படி போகுது, அதற்குரிய வரலாறு என்ன தொடர்பாக தொடர்ந்து வர காணொலியூடாக பார்க்கலாம். அழகிய ஒரு மாலை பொழுது செல்வச்சன்னதியானுடைய தரிசனம் பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த ஆலயம். பெரிய அளவிலான உயர்ந்த அளவில் கோபுரங்களோ இல்லாட்டி அப்படி இருக்கக்கூடிய மற்ற ஆலயங்களில் இருக்கக்கூடிய மாதிரியான எதுவுமே இல்லை. ஆனாலும் இந்த ஆலயத்தினுடைய அழகு இங்கே வரவர்களுடைய மனதை விட்டு நீங்காத அளவுக்கு அந்த அழகு இருக்கும். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓம் முருகா என்று அங்கே இருக்கக்கூடிய எழுத்து, அதுக்கு கீழே சேவலும் மயிலும் இருக்க, நடுவிலே வேல்பெருமான் காட்சி தரக்கூடிய அந்த காட்சிகள். அப்படியாக அதை இங்கால பக்கம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வெண்ணிதியின் தருவான் செல்வ சின்னதியா என்று எழுதப்பட்டிருக்கும். இதில் இந்த வசனம் பலருடைய மனதையும் ஆர்த்தக்கூடிய ஒன்று. இந்த ஆலயத்துக்கு வந்தால் முருகப்பெருமான் சந்நிதியான் எந்நிதியும் தருவான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த முருகனுடைய அந்த நம்பிக்கை பக்தர்கள் மீது இருக்கக்கூடிய, பக்தர்கள் முருகன் மீது வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இன்றைய தினம் இடம்பெற போகின்ற அந்த காட்சிகளை, வேல் செல்லும் அந்த காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஆலயத்திற்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ பூஜைகள் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அபிஷேகங்கள் ஆரம்பமாகி இருக்கின்றன. அங்கே கும்ப பூஜைகள் எல்லாம் இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றன. சரி, அப்படி என்னதான் அதிசயம் அற்புதம் என்று சொல்கிறீர்கள்? அப்படி என்ன அதிசயம் இருக்குது இன்றைய நாளில் என்று பார்த்தீங்கன்னா, வருடம் இந்த நிகழ்வு இங்கே இடம்பெற்று கொண்டு தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, செல்வச்சன்னதியிலிருந்து கதிர்காமத்துக்கு ஆகாய மார்க்கமாக இந்த வேல் செல்வது ஒரு அதிசயமாகத்தான் உண்மையாகவே பார்க்கப்படுகிறது. அப்படி என்னதான் அற்புதம் என நீங்கள் நினைக்கலாம். இந்த சன்னதி முருகப்பெருமானுடைய ஆலயம், பல அற்புதங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயம். இந்த கலியுகத்திலையும் பார்த்தீங்கன்னா கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருட்கடாட்சம் இந்த சன்னதி முருகப்பெருமான் ஆலயத்தில் அளவு கடந்திருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அந்த அற்புதங்களில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இப்போ இந்த இடத்துல இருந்து சன்னதியிலிருந்து கதிர்காமத்துக்கு செல்லக்கூடிய அந்த வேல், அந்த வெள்ளி வேலானது இங்கே இருந்து புறப்படுற அந்த அற்புதமான காட்சி தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, வரலாறு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, செல்லச்சன்னதியிலிருந்து கதிர்காமம் திருவிழாவுக்கு வேல் ஆகாய மார்க்கமாக புறப்படுகின்றது. அது எப்படி என்று பார்த்தீங்கன்னா, கதிர்காம திருவிழாவினை முன்னிட்டு செல்லச்சன்னதி ஆலயத்திலிருந்து கதிர்காமர் காலத்திலிருந்தே, அதாவது இந்த ஆலயம் தோற்றுவிக்கப்பட்ட அந்த காலத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த வேல் புறப்படுறது இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இங்கிருந்து விடப்படும் வெள்ளிவேல் உகந்தை மலையில் கும்மிருட்டில் கதிர்காம கால்நடையாக நடந்து செல்லும் அடியவர்களும் கண்களுக்கு காட்சி கொடுக்குமா. அதாவது இங்கே இருந்து பாத யாத்திரையாக சென்றவர்கள் கூட அந்த உகந்தை மலை காடுகளுக்குள்ளே இந்த வேல் பயணம் செல்ல காட்சிகளை கண்டு நேரில் சொன்னவர்கள் கூட இங்கே சன்னதியிலே நாங்கள் தரிசித்து இருக்கிறோம். அவர்களுடைய அந்த கதைகளையும் கண்முன்னே நாங்கள் கேட்டு அறிந்திருக்கிறோம். அப்படியான ஒரு வரலாற்றோடு இருக்கக்கூடியதான் இன்றைய தினம் இங்கே இந்த வேல் விடப்படுகின்ற காட்சி. இந்த ஆலயத்தினை பூஜை செய்து கொண்டு வந்த மருதர் கதிர்காமருக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பூவரச மரத்தடியில் வேலை வச்சு இந்த ஆரம்பம், இந்த செல்லச்சன்னதியான் ஆலயத்தினுடைய ஆரம்பமே அந்த பூவரச மரம் தான் இப்போவும் அங்கே காணப்படுகின்றது. அந்த பூவரச மரத்தடியில் வேலை வச்சு அவர் வழிபட்டு கொண்டு கேட்கல. அவருக்கு முருகப்பெருமான் சொல்லுகின்றார் என்னென்னா, தான் கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய அந்த கொடியேற்றத்தை பார்ப்பதற்காக நான் செல்ல வேண்டும் என பார்த்தீங்கன்னா சொல்லுறார். நாளை கதிர்காம கோயில் கொடியேற்றம் ஆரம்பமாகின்றது, என்னை பயணம் அனுப்பி வைக்குமாறு பார்த்தீங்கன்னா அவரிடம் சொல்லுகிறாராம். அதற்கு அவர் தயாராகி அன்றைய நாளில் அவரை அனுப்பி வைப்பதற்காக பிரயாணம் செல்லும் பொழுது கொண்டு செல்வதற்குரிய உளுத்தம்பிட்டு தயாரித்து நைவேத்தியம் செய்து பயணப்பிட்டும் கொடுத்து ஆலயத்திலிருந்து சிறிது தூரம் முருகப்பெருமானிடம் அவரை வழி அனுப்பி வைத்தாராம். அந்த செயற்பாடு அவர் அப்படி அந்த வழி அனுப்பி வைத்தது தான் இன்றைய தினம் இங்கே வழி அனுப்பி வைக்கிறார்கள். அது காலங்காலமாக பரம்பரையாக அவர்களுடைய அந்த செயற்பாடு, இந்த அற்புதம் இங்கே ஆலயத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உண்மையாகவே இன்றைய தினம் இங்கே பார்த்தீங்கன்னா உளுத்தம்புட்டெல்லாம் செய்து நைவேத்தியம் வைத்து தான் முருகப்பெருமானை அனுப்புவார்கள். அந்த காட்சியில் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பூஜைகள், அதாவது கும்ப பூஜைகள் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து அபிஷேகங்கள் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து பூஜைகள் நிறைவடைந்த பின்னர் அந்த வேல் இங்கே இருந்து புறப்பட்டு அங்கே மோகன் சுவாமிகளுடைய மடத்தை தாண்டி சென்று அங்கே விடப்படும். அந்த காட்சியில் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.
ஆலயத்தினுடைய இந்த வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா வீதி முழுவதும், அதாவது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய வெளிவீதி பகுதியில் விளக்குகள் வந்து ஒரு ஒழுங்குக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது இந்த வேல் செல்லக்கூடிய அந்த பாதையை காட்டி அந்த விளக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் இந்த 2 விளக்குகளும் நடுவால தான் பார்த்தீங்கன்னா அந்த வேலை கொண்டு செல்லக்கூடியவர்கள் வந்து அந்த விளக்குகளுக்கு நடுவாலே பயணிப்பார்கள். அந்த இந்த ஆலயத்தினுடைய வீதியில் இருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இங்கே வைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த விளக்குகள் எல்லாமே இந்த இடத்துல. வணக்கம் ஐயா. இந்த வேல் விடுறதுன்றது என்ன? இது பண்ட காலம் தொட்டு கதிராமத்தில் கதிராமம் கொடியேற்றம் சொன்னால் இங்கேருந்து வேல் போகிறது, வேலை அனுப்புறது. இங்கேருந்து அந்த வேல் அங்கே போய் சேர்ந்த உடனே அங்கே கொடியேறும். அந்த கொடியேறினது பின்னால் பிறகு 15 நாள் திருவிழா நடந்து பிறகு திருவிழா தீர்த்த முடியாது அந்த வேல் இங்கே திரும்ப சன்னதிக்கு வந்து சேரும். உங்களுக்கு தெரியாத இவ்வளோ காலம் நடக்குது ஐயா? நாங்கள் பிறகு முன்னமே இது நடந்து கொண்டிருக்கு. வேல் விட நடக்கும் இங்கே கோயிலில். வேல் போனால் வேல் போகுமாங்க கதிராமம் போய் சென்றாங்கன்னா அங்கே குடியேறிய பூஜை நடந்து திருவிழா நடந்து திருவிழா முடிகிற தீர்த்தம் நடந்தோடனே சாமி இங்கே வரும். இல்லை இங்கே என்ன நடக்கும்? இப்போ வேல் விடுறதுக்கு முதல் வேல் போடுறதுக்கு முதல் இங்கே நடக்கும் பூஜை எல்லாம் அடையாச்சு நடக்கும். நடந்து என்ன நடக்கும்? பிறகு நடந்து என்ன நடந்து அங்கேருந்து வேலை கொண்டு வந்து அங்கே பூரை மரத்துக்கு கொண்டு போய் அங்கே மோகன் மரத்து பக்கத்தில் கொண்டு போய் விடுறது. ஜனங்கள்லாம் கூட்டமாக அறுபது சத்தத்துடன் தேங்காயெல்லாம் வேல் போய்க்க தேங்காயெல்லாம் அடிச்சுட எல்லோரும் அடித்து எல்லாம் வணங்கி எல்லா ஜனங்களும் அப்படியே கூட்டமாக போகும். நீங்கள் இதை பார்த்துக்கிறீங்களா? போவோம். எப்போ பார்த்துக்கிறீங்களா இது வேல் போகிறது? வேலோட புரிகிறோம். அது முருகனை தான் சொல்லணும். நாங்கள் வேலை காண மாட்டோம். அது புறதை தான் நாங்கள் வேலாக நினைக்கிறோம். போகிறது வாரதுக்கு அசரீரிக்கு தெரியுமா? போகிறது வாரதெல்லாம் அசரீரியல் அது எல்லாருக்கும் தெரியாது. அது முருகனுக்கு தான் தெரியும். அது நடைமுறைகள் அதில் எந்த குறையும் இல்லாமல் பரம்பரை வந்தோடனே அவராங்க இந்த விலைக்க பைத்தந்துவையெல்லாம் படைக்கிறது. இங்கே விலங்கெல்லாம் வெட்டி வைக்கிறது. அந்த தீர்த்தமாடி வந்து முடிஞ்ச உடனே வேல் திரும்பி வந்து வர களைச்சி வருவார். அதுக்கு விலங்கெல்லாம் வெட்டி வச்சு பைத்தந்துவெல்லாம் படைச்சி அப்படியே அந்த 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 திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. இங்கே போய்க்கு என்ன கொடுத்து விடுறது? போய்க்குள்ளே இன்றைக்கு உளுத்தம்புட்டு இன்றைக்கு வைக்கிறது. உளுத்தம்புட்டு வச்சு வைக்கிறோம். இன்றைக்கு வரைக்கான் இந்த பைத்தந்து வேல் விலங்கெல்லாம் வெட்டி வைக்கிறது. வெட்டி வச்சு அவருடைய பண்டை காலம் தொட்டு இந்த பியான கங்கரி நடந்துகிட்டு இருக்கு. எந்த குறையும் இல்லாமல் எம்பெருமான் இடத்துல இந்த ஒரு சமுதாயம் கதிராமத்துக்கும் சன்னதியானுக்கும் இடையில ஒரு தொடர்பாடல் ஒன்று இருக்கு. கதிராமருக்கு தான் கூட்டிக் கொண்டு போனது. வேல் போனதோடு கதிராமரை எல்லாம் கூட்டிக் கொண்டு முருகன் கொண்டு போவாங்க. கதிராம பூஜைகிற முறையெல்லாம் காட்டி எனக்கு பூஜை இந்த மாதிரி செய்யுங்கோட்டு சொல்லி எல்லாம் முருகன் அருள் இந்த கதிராமருக்கு. இந்த கதிராமன் இந்த கோயில் ஸ்தாபர் இருக்கார்ல, முதல் பூஜைக்கு வச்சவர் அவரெல்லாம் அங்கே கொண்டு போய் கதிராமத்தில் பூஜை முறை காட்டி கொண்டு வந்து வச்சு எல்லாம் செய்தது. அப்படி தொடர்ந்து அந்த சம்பிரதாயம் நடந்து கொண்டிருக்கு. முருகன் திருவிழால் எல்லாம் இன்னதே நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கு. இப்பயும் அதே வழிபாட்டு முறை நடந்து கொண்டிருக்கு. விடயனாக வந்து தான் கதிராமர் ரசித்தவர். விடயனாக இருந்து தான் கதிராமர் ரசித்தவர். அதுக்கையும் அந்த கதிராமன்றவர் கடலில் பின்னால் இருந்த கடலில் வீசி மீன் பிடிச்சு கொண்டு வந்தவர், வலை வீசி கொண்டு வந்தவர். அந்த வலை வீசி கொண்டு வந்த நேரத்தில் தான் அவருக்கு காட்சி கொடுத்தது. காட்சி கொடுத்து தான் பெருமானி காட்சி கொடுத்து பிறகு அவரை கதிராமம் கூட்டி கொண்டு போய் பூஜை முறையெல்லாம் காட்டி மற்ற அந்த பூரையமத்தடி தான் அந்த வேல் ஒன்று கொடுத்து வைப்பிச்சது. அப்படியான சம்பிரதாயங்கள் நீண்ட காலமாக நடந்து கொண்டு இருக்குது. சரி, அவருக்கு எந்த குறையும் இல்லாமல் முருகன் பெருமானுக்கு நாங்கள் எல்லாம் பக்தர் எல்லாம் உடஜுட வந்து இருக்கோம் அவருடைய வேலை அனுப்புறதுக்கு. ஏதோ அவருடைய இது கலாச்சாரம். நாளைக்கு நான் இந்த வேல் அனுப்பின உடனே நாளைக்கு முடியாமல் கதிராமம் பயணம். நீங்கள் போகிறீங்க? கதிராமம் முடிய போகிறேன். சரி ஐயா. முருகன் இங்கே இருந்தால் போகிறோடனே அங்கே போய் அவரை சந்திக்க போகிறேன். நான் அதுதான் வந்திருக்கேன், ஆஸ்திரேலியாந்து வந்திருக்கேன். இதுக்காண்டி? அப்போ பெருமான் அவரால் தான் நாங்கள் இந்த மாதிரி நிற்கிறோம்.
எம்பெருமான் தான் எனக்குள்ள பொல்லாத வருத்தம் எல்லாம் வந்து உடம்பெல்லாம் அப்படியே அண்ணனாருக்கு அந்த காலத்தில் இந்த மாதிரி வந்து உடம்பெல்லாம் வெந்து புண்ணா கிடந்தோ அதே மாதிரி புண்ணா கிடந்த உடம்பை இன்றைக்கு பொன்னுடம்பாக்கி விட்டுருக்கேன். பொன்னுடம்பாக்கி இன்றைக்கு விட்டுருக்கிறேன்னா சொல்ல என்ன வாயால் சொல்ல முடியாது. அப்படி தலைகள் எல்லாம் சொறி சிறங்காக கிடந்த உடம்பு எம்பெருமான் கடாச்சத்தால் இன்றைக்கு மனிதனாக வந்திருக்கிறேன். என் உயிருக்கு மயக்க மட்டும் இல்லை, என் பிள்ளையுடையாளத்தையும் நான் இது சம்பந்தமாக ஒரு புத்தகம் அடித்து விட்டுருக்கேன். ஆத்தங்கரை என்ற அனுபூதி என்ற ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கேன். வெளியிட்டு பெருமானோடு தான் என்னுடைய சேவம். மற்றது ஆஸ்திரேலியாவிலே நான் ஒரு முருகனை வச்சு வழிபடுறேன், பேரை வச்சு அங்கே ஒரு கோயில் வச்சு செய்கிறேன். ஆஸ்திரேலியாவிலே வச்சுக்கிறீங்க? செய்து இங்கே வராதங்களே அங்கே செய்கிறது. இனி இப்போ நான் இன்றைக்கெல்லாம் நான் அங்கே இருந்தால் அவசியம் வைப்பேன், அவசியம் செய்கிறது. அப்போ நான் செய்யறபடியாக அதை செய்யலை. இப்போ நான் போய் தீர்றதுக்கு முன்னே நான் போடுவேன். கதிராமத்துக்கு அவசியம் செய்கிறேங்க. பேருந்து சன்னதி கொடியேறதுக்கு அவசியம் செய்கிறது, பேருந்து தீர்த்ததுக்கு அவசியம் செய்கிறது. அப்படி அங்கேயும் பெரிய இதெல்லாம் செய்கிறேன் நான். சரி, நன்றி ஐயா, வணக்கம். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேல் பெருமானுக்கு பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அங்கே தீபாராதனைகள் காட்டப்படுகின்றன. விசேடமான அந்த பூஜைகள் தீபாராதனைகள் எல்லாமே நிறைவடைந்ததன் பின்னர் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து அந்த வேல் கொண்டு செல்ற அந்த நிகழ்வு வந்து இடம்பெறும். இந்த வேலானது இங்கே இருந்து புறப்படும் பொழுது அனைவருமே தேங்காய் அடிப்பார்கள். நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் நிற்கக்கூடியவர்களுடைய கைகளிலே, அநேகமானவர்களுடைய கைகளிலே தேங்காய் இருக்கும். அங்கே மூலஸ்தானத்தில் இருந்து அந்த வேல் வந்து புறப்படும் பொழுது அவர்கள் இங்கே இந்த ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதி, வெளிவீதி பகுதி எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா தேங்காய் அடித்து அந்த வேலை வந்து கொண்டு செல்வார்கள். அந்த வழி அனுப்பும் பொழுது அந்த தேங்காய்கள் எல்லாமே உடைக்கப்பட்டு அங்கே கொண்டு செல்லப்படும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், அங்கே மூலஸ்தானத்துக்குள்ளே இருந்து அந்த வேலை வந்து சுவாமி வந்து எடுத்துக்கொண்டு வரப்போகின்றார். பிரதானமான பூஜகர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த வேலை வந்து தன்னுடைய கைகளுக்குள்ளே பொத்தி கொண்டு வருகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அங்கே வேல் மூலஸ்தானத்திலிருந்தே புறப்பட்டு விட்டது. நீங்கள் பார்க்கலாம், தேங்காய்கள் உடைக்கிறார்கள். எல்லாருமே முண்டி அடித்து கொண்டு அந்த வேலை வந்து பத்திரமாக கொண்டு செல்கிறாங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஐயா கைகளை பொத்திய வண்ணம் தன்னுடைய அந்த கைகளுக்குள்ளே வேலை கொண்டு போகிறார்கள். அடியவர்கள் வந்து அந்த இடத்திலே தொடர்ந்து பின்னாலே போகிறார்கள். அதே சமயம் அங்கே தேங்காய் உடைப்பவர்கள் உடைக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், அந்த நான் முன்னே சொன்னது போல் அந்த விளக்குகள் அடுக்கி வைக்கப்பட்ட அந்த வீதியினூடாக அந்த வேல் வந்து அங்கே செல்லுகின்ற அந்த காட்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.
அப்படியாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தற்பொழுது வேல் விடப்படுகின்றது. வேலுடன் சேர்ந்து எறியப்பட்ட அந்த பூக்கள் நிலத்திலே விழும் பொழுது அங்கே அடியவர்கள் முண்டியடித்து அந்த பூக்களை எடுக்கிற அந்த காட்சியில நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இந்த சம்பவம் தான், இந்த நிகழ்வு தான் வரலாற்று ரீதியாக இங்கே வேல் விடும் அந்த நிகழ்வாக இங்கே பிரதானமாக சன்னதியான் ஆலயத்திலே பார்த்தீங்கன்னா இது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வேலானது இன்றைய தினம் அங்கே கதிர்காமத்துக்கு சென்று கதிர்காமத்தில் இடம்பெறக்கூடிய கொடியேற்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அங்கே இருந்து அதன் பின்னர் கதிர்காமத்தினுடைய தீர்த்தோற்சவத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் முருகப்பெருமான் இங்கே வருவார். இங்கே வரும்பொழுது மீண்டும் இப்படியே பூஜகரால் முருகப்பெருமானை அழைத்து ஆலயத்துக்குள்ளே கொண்டு செல்கின்ற அந்த பூஜை வழிபாடுகளும் இங்கே இடம்பெறும். நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இரவு பொழுதிலேயும் செல்லச்சின்னதியான ஆலயத்தில் குவிந்திருக்கக்கூடிய இந்த மக்களை பார்க்கிறீர்கள். சாதாரணமாக திருவிழா நாட்களில் இங்கே அலைமோதுவார்கள். ஆனால் செல்லச்சின்னதியானில் ஏதும் ஒரு விழாவாக இருந்தாலும் ஏதும் ஒரு திருவிழாவாக இருந்தாலும் அடியவர்களுடைய கூட்டம் அவ்வளவத்திற்கு நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்க, இந்த இரவு பொழுதில் மாலை 7:30-8 மணி பொழுதிலே பார்த்தீங்கன்னா இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த மக்கள் அவ்வளத்திற்கு சன்னதியானின் அருள் பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு இருக்குது. சன்னதியான் மீது அவர்கள் கொண்ட நம்பிக்கை அவர்களை இந்த இடத்துக்கு வர வைத்திருக்கின்றது தான் சொல்ல வேணும். உண்மையாவே அங்கே ஆலயத்தினுடைய உள்பகுதியில் இப்பொழுது அங்கே பிரசாதம் வழங்கப்படுகிறது. பிரதானமாக நான் முன்னர் சொன்னது போலயே உளுத்தம்மா புட்டு இந்த இடத்துல முருகப்பெருமானை வழி அனுப்புவதற்கு மருதர் கதிர்காமர் செய்து அனுப்பி வைத்த அந்த உளுத்தம்மா புட்டு பயணத்தின் பொழுது அவருக்கு உண்பதற்காக கொடுக்கப்பட்ட அந்த புட்டு, அந்த நெய்வேத்தியம் இந்த இடத்திலையும் இங்கேயும் வைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இங்கே ஆலயத்தினுடைய உட்பகுதியிலே அந்த இலைகளிலே, அதாவது இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆழம் இலைகளிலே அவை வைக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சியை இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும். அங்கே மேடையில் அப்படியாக இன்றைய தினம் இங்கே இருந்து கதிர்காமத்தை நோக்கி அந்த வேல் தற்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது. உண்மையாகவே இந்த பாத யாத்திரையாக சென்றவர்கள் அங்கே உகந்த மேலையிலே இந்த வேலை தரிசிப்பார்கள். அவர்கள் மீண்டும் இந்த பாத யாத்திரை முடித்துவிட்டு வரும்பொழுது எங்களுக்கு சொல்வார்கள், தாங்கள் ஒரு வெள்ளி வெளிச்சம் ஒன்று அப்படியே பளிரென்று போனதை கண்டோம், இல்லாட்டி அந்த காட்சிகளை கண்டோம் என்று பார்த்தீங்கன்னா அவர்கள் சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது எங்களுக்கும் புல்லரிக்கும். தற்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பூஜகரால் விபூதி பிரசாதம் வழங்கப்படுகின்றது. செல்லச்சின்னதியானிலே விபூதி கொடுக்கும் பூஜகர் முருகனுக்கு நிகராக பார்க்கப்படுவார்கள். காலிலே தொட்டு வணங்கி அவருடைய அந்த விபூதியை பெறுவார்கள். அது இங்கே இருக்கக்கூடிய ஒரு வரலாறாகவும் ஒரு பக்திபூர்வமான நிகழ்வாகவும் பார்க்கப்படுகின்றது. அப்படியாக இன்றைய தினம் இங்கே இடம்பெற்ற இந்த காட்சிகளை இந்த காணொலியூடாக உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை கீழே தெரிவிங்க. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.